Hello everyone, welcome to Moni and Mummy. This is refresher course module for the class 11th English. Today we are going to discuss about the assessment parts of compound words unit 15, idioms unit 16 and poetic devices unit 17. நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடத்தின யூனிட்ஸோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மேலே கார்ட்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதையெல்லாம் மறக்காமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நம்ம இனிமேல் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தானாகவே வந்துடும். Let us see the assessment part of compound words, unit 15. First Roman, match the following. Adjective, verb, compound. In the side, எது adjective, verb, compound அப்படின்னு பார்த்தா public speaking. அதுதான் adjective, verb, compound. So first one. Second one, verb, noun, compound. So first word வந்து verb வரணும், second word வந்து noun வரணும். First word verb, driving. லைசன்ஸ்ன்றது நவுன். ஸோ இதுதான் டிரைவிங் லைசன்ஸ்ன்றது வேர்ப் நவுன் காம்பவுண்ட். வேர்ப் ப்ரிப்போசிஷன் காம்பவுண்ட். ஃபஸ்ட்டு வேர்டு வேர்பாக இருக்கணும், செகண்ட் வேர்டு ப்ரிப்போசிஷனாக இருக்கணும். பிக்கப், இதுதான் வேர்ப் ப்ரிப்போசிஷன் காம்பவுண்ட். ஃபோர்த் ஒன் நவுன் நவுன் காம்பவுண்ட். ரெண்டுமே நவுனாக இருக்கணும். மோட்டார் நவுன் தான், சைக்கிள் நவுன் தான். ஸோ மோட்டார் சைக்கிள்ன்றது நவுன் நவுன் காம்பவுண்ட். அகெயின் அட்ஜெக்டிவ் வேர்ப் காம்பவுண்ட் கேட்டிருக்காங்க. ட்ரை அப்படின்றது அட்ஜெக்டிவ், கிளீனிங்ன்றது வேர்ப். ஸோ இது அட்ஜெக்டிவ் வேர்ப் காம்பவுண்ட். அதே மாதிரி தான் பப்ளிக் ஸ்பீக்கிங், இதுவும் அட்ஜெக்டிவ் வேர்ப் காம்பவுண்ட். செகண்ட் ரோமன், சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் டு ஃபார்ம் அ காம்பவுண்ட் வேர்ட் யூஸிங் த வேர்ட்ஸ் கிவன். இங்கே கொடுத்துருக்கிற வேர்டுக்கு எது பெஸ்ட் காம்பவுண்ட் வேர்டாக சூட் ஆகும் அப்படின்னு நம்ம வந்து எழுத போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து லைஃப். லைஃபோட பெஸ்ட் ஆப்ஷன் எது அப்படின்னா லாங், லைஃப் லாங். செகண்ட் ஒன் சைல்டு. சைல்டோட பெஸ்ட் ஆப்ஷன் என்ன வரும் காம்பவுண்ட் வேர்டுக்கு அப்படின்னா சைல்ட்ஹுட், குழந்தை பருவம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சைல்ட்ஹுட். தேர்ட் ஒன் ஓவர். ஓவரோட பெஸ்ட் ஆப்ஷன் என்னது அப்படின்னா ஓவர் த்ரோ. ஃபோர்த் ஒன் பேபி சிட். பேபி சிட்ன்றது தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஃபிஃப்த் ஒன் ஹோம். ஹோம் மேட், இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் to form a compound word. Okay, lifelong, childhood, overthrow, babysit, homemade. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். We'll move to the next topic now. Let's see the assessment part of idioms unit 16. First Roman, match the following idioms with their meanings. ஸோ இந்த சைட் கொடுத்துருக்க இடியம்ஸ்க்கான பர்ஃபெக்ட் மீனிங் எதுவோ அதை நம்ம என்ன பண்ணணும், மேட்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் அண்டர் த வெதர். அதுக்கான மீனிங் என்னது அப்படின்னா சிக். செகண்ட் ஒன் பிரேக் த ஐஸ். இதுக்கான மீனிங் என்னது, மேக் பீப்புள் ஃபீல் மோர் கம்ஃபர்டபுள். தேர்ட் ஒன் காஸ்ட் அண்ட் ஆர்ம் அண்ட் அ லெக். இது வந்து காஸ்ட்டை பற்றி பேசுதா, அப்போ இது என்ன வரணும், வெரி எக்ஸ்பென்சிவ். டு கெட் பென்ட் அவுட் ஆஃப் ஷேப். இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா டு கெட் அப்செட். ஃபிஃப்த் ஒன் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் அப்படின்னா ரெய்னிங் ஹெவிலி. செகண்ட் ரோமன் ஃப்ரேம் சென்டென்சஸ் யூஸிங் த கிவன் இடியம்ஸ். கொடுத்துருக்க இடியம்ஸை யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக். அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சீக்ரெட்டாக வச்சுருந்த விஷயத்த நம்ம சொல்லிடுறது, ரிவீல் பண்ணிடுறது. ஐ ஆக்சிடென்ட்லி லெட் த கேட் அவுட் ஆஃப் த பேக் அபவுட் யுவர் பார்ட்டி. உனக்காக பிளான் பண்ணியிருந்த பார்ட்டியை நான் என்ன பண்ணிட்டேன், தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்றது தான் இதுக்கான மீனிங். செகண்ட் ஒன் ஹிட் த சாக் அப்படின்னா கோ டு பெட். ஹி ஹிட்ஸ் த சாக் எவ்ரி நைட் அட் 10 PM. கரெக்டாக 10 மணி ஆச்சு அப்படின்னா நைட்டு என்ன பண்ணிவிடுவான், இவன் படுத்துருவான் அப்படின்றது தான் அந்த ஹிட் த சாக்கோட மீனிங். நெக்ஸ்ட் வென் பிக்ஸ் ஃப்ளை அப்படின்னா இந்த விஷயம் நடக்கவே நடக்காது, இட் நெவர் ஹேப்பன்ஸ் அப்படின்றது தான் மீனிங். இதுக்கான சென்டென்ஸ் என்னென்னா த பஸ் ஸ்டாப் வில் பி ரெனோவேட்டட் வென் பிக்ஸ் ஃப்ளை. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த பஸ் ஸ்டாப்பை எப்போவுமே இவங்க என்ன பண்ண போகிறதில்ல, சரி பண்ணவே போகிறதில்ல. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன்.
இதுக்கான மீனிங் என்னதுன்னா எப்போவாச்சும் ஒரு விஷயம் நடக்கிறது, அதுதான் ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன். ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன் ஐ கோ டு த சினிமா. சினிமாவுக்கு நான் எப்போவாச்சும் போவேன், அதை தான் அந்த ஒன்ஸ் இன் எ ப்ளூ மூன். நெக்ஸ்ட் நோ பெயின் நோ கெயின். இதுக்கான மீனிங் என்னது, நம்மளை கஷ்டப்படாமல் எந்த ஒரு விஷயமும் நமக்கு ஈஸியாக கிடைக்காது அப்படின்றது தான். யூ மஸ்ட் ரிமெம்பர் தெர் இஸ் நோ பெயின் நோ கெயின், ஸோ யூ ஸ்டடி ஹார்ட். நீ எப்போவும் ஞாபகம் வச்சுக்கோ, கஷ்டப்படாமல் எதுவும் ஈஸியாக கிடைச்சிடாது. ஸோ யூ ஸ்டடி ஹார்ட். அதனால் நீ என்ன பண்ணணும், நல்லா படிக்கணும் அப்படின்றது தான் இதுக்கான மீனிங். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வில் மூவ் டு த நெக்ஸ்ட் டாபிக் நவ். Let's see the assessment part of Poetic Devices, Unit 17. First question, which of the following is an example of onomatopoeia? Onomatopoeia அப்படின்னா என்னன்னா, ஏதாச்சும் ஒரு சவுண்ட்ஸ் வருது இல்லையா, அந்த சவுண்ட்ஸை அப்படியே நம்ம இந்த இடத்துல எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் ஒரு சென்டென்ஸில், அதுதான் வந்து onomatopoeia. ஸோ இங்கே என்ன அப்படின்னா, whisper, slap, smack, I hear in the lunch room. லஞ்ச் ரூமில் என்னென்னலாம் சத்தம் வருதோ அது அப்படியே அந்த சத்தத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான் இந்த onomatopoeia. ஓகே, whisper, slap, smack, I hear in the lunch room, இதுதான் onomatopoeia. Second one, which of the following is an example of alliteration? Alliteration அப்படின்னா என்னதுன்னா, கான்சனன்ட் சவுண்ட்ஸ், அதாவது பிகினிங் லெட்டர் சவுண்ட் வந்து கான்சனன்ட் சவுண்டாக இருக்கணும், அது ரெப்புடேஷனாக இருக்கணும். பக்கம் பக்கமே வந்து ஃபர்ஸ்ட் லெட்டரோட சவுண்டு கான்சனன்ட் சவுண்டாக ரெப்புடேஷனாக வந்துச்சு அப்படின்னா அது வந்து alliteration. ஸோ இங்கே எது alliteration அப்படின்னா, டாக்ஸ், டாட்ஜ், டிக்லிங், டேண்டிலியன்ஸ். ஸோ எல்லாத்துலேயுமே வந்து என்ன வருது, ஃபஸ்ட்டு சவுண்டு டு 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 வருது இல்லையா, ஸோ இது வந்து alliteration. தேர்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் எ சிமிலி? சிமிலியோட இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, லைக் அப்படின்ற வேர்டு வந்திருக்கணும், அப்படி இல்லைன்னா ஆஸ் அப்படின்ற வேர்டு கொடுத்துருக்கிற அந்த பொயட்டிக் டிவைஸில் வந்துருந்துச்சு அப்படின்னா அது சிமிலி. ஸோ இங்கே எது லைக் வந்திருக்கு பாருங்கள், எதுலேயும் லைக் இல்லை. நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன சொன்னால் ஆஸ். ஆஸ் எங்கே வந்திருக்கு, இங்கே இருக்குது. மை ஹேண்ட் இஸ் ஆஸ் கோல்ட் ஆஸ் ஸ்னோ. ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணுவோம், அதை வந்து வெளிப்படையாக பண்ணுவோம். அந்த வெளிப்படையாக பண்ணுறது எப்படின்னா, லைக் அப்படின்ற வேர்டு வரும், அப்படி இல்லைன்னா ஆஸ்ன்ற வேர்டு வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா அது வந்து சிமிலி. ஸோ இங்கே சிமிலி என்னது, மை ஹேண்ட் இஸ் ஆஸ் கோல்ட் ஆஸ் ஸ்னோ. Fourth one, which of the following is an example of metaphor? Metaphor வந்து சிமிலி மாதிரியே வரணும், ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணணும், ஆனால் வெளிப்படையாக அந்த லைக்கோ ஆஸோ வரக்கூடாது, அதுதான் அந்த மெட்டஃபர். ஸோ இங்கே எது மெட்டஃபர் அப்படின்னா, மை லைஃப் இஸ் அ ட்ரீம். இங்கே நீங்கள் லைக் யூஸ் பண்ணி பாருங்கள், அது சிமிலியாக மாறிடும். மை லைஃப் இஸ் லைக் அ ட்ரீம், இது வந்து என்ன ஆயிடுச்சு, லைக் வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது சிமிலியாக மாறிடும். லைக் வரல, ஆஸ் வரல அப்படின்னா அது வந்து மெட்டஃபர். ஸோ மை லைஃப் இஸ் அ ட்ரீம், இதுதான் இங்கே மெட்டஃபர். ஓகே, ஃபிஃப்த் ஒன், ஐடென்டிஃபை த பொயட்டிக் டிவைசஸ் இன் த ஃபாலோயிங் சென்டென்சஸ். கொடுத்துருக்கிற பொயட்டிக் டிவைஸ் என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், டபுள் டபுள் டாயில் ட்ரபிள். நீங்கள் சொல்லும் போது என்ன வருது, இந்த டு இட் சவுண்ட் வருது, அடுத்து டு டு சவுண்ட் வருது இல்லையா. அப்போது ரெண்டு கான்சனன்ட் சவுண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுது, ரெப்பிட்டிஷனாக வருது. அப்போ இது என்னது, alliteration. டபுள் டபுள் டாயில் ட்ரபிள், இது என்னது, alliteration. செகண்ட் ஒன், ஒன்லி a cock stood on the roof tree, கொக்கரக்கோ கொக்கரக்கோ. நான் என்ன சொன்னேன், ஏதாச்சும் ஒரு சவுண்டை நாம் அப்படியே சவுண்டை அந்த பொயட்டிக் டிவைஸில் சொல்கிறோம் அப்படின்னா அது என்னன்னு சொல்லியிருக்கேன், onomatopoeia. ஓகே, only a cock stood on the roof tree, கொக்கரக்கோ கொக்கரக்கோ, என்னது, onomatopoeia. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், and saw the ruddy moon lean over a hedge like a red-faced farmer. ஸோ லைக் வந்திருக்கு, லைக் வந்தாவே அது என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், சிமிலி. தேர்ட் பொயட்டிக் டிவைஸோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னது அப்படின்னா சிமிலி. ஃபோர்த் ஒன், hope is the thing with feathers that perches in the soul. ஸோ இங்கேயும் ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணுறாங்க, ஆனால் லைக்கோ ஆஸோ வெளிப்படையாக வரல அப்படின்னா இது என்னது, மெட்டஃபர். ஃபோர்த் பொயட்டிக் டிவைஸோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னதுன்னா மெட்டஃபர். ஃபிஃப்த் ஒன், சிங் டு மீ ஆட்டம் வித் த ரசில் ஆஃப் யுவர் லீவ்ஸ். இது உங்களுக்கு புரியணும்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பாடு நிலாவே அப்படின்னு வருது. நிலா நம்ம கூட பாடுமா, இல்லை. ஆனால் ஒரு கவிதையாக சொல்லும்போது நம்மக்கிட்ட பாடுற மாதிரி நம்ம தோணுது இல்லையா, நமக்கு அந்த மாதிரி ஒரு ஹியூமன் குவாலிட்டிஸை
ஒரு ஆப்ஜெக்ட்ஸோட ரிலேட் பண்ணி பேசுகிறது தான் இந்த பர்சானிஃபிகேஷன். சொல்லுங்கள், பர்சானிஃபிகேஷன். இப்போ இங்கே கூட என்ன சொல்லியிருக்காங்க, என்னோட பாடு அப்படின்னு சொல்லிட்டு எதை கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா ஆட்டம் சீசனை கூப்பிட்ருக்காங்க. ஸோ இது வந்து என்னது, பர்சானிஃபிகேஷன். ஓகே, சிங் டு மீ ஆட்டம் வித் த ரசில் ஆஃப் யுவர் லீவ்ஸ் அப்படின்றது என்ன, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், பர்சானிஃபிகேஷன். இன்றைக்கான செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். We will meet in next class. Thanks for watching.